ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் நிலா ரசிகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிலா ரசிகன் ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான படத்தில் கோல்டன் பென்சில் ஆர்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க வரோம். கோல்டன் பென்சில் ஆர்ட். ஸோ இதில் லாஸ்ட் டைம் நம்ம பென்சில் ஆர்ட் நிறைய பார்த்துருப்போம். இது ஒரு புது வகையான ஒரு மெத்தட். கண்டிப்பாக இதை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஒரு ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் போகும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+J டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ண உடனே ஹை பாஸில் ஒரு 3:2 இந்த ரேஞ்சில் ஒரு ஹை பாஸ் கொடுக்குறேன். ஹை பாஸ் கொடுத்துட்டு நல்லா பிளெண்டிங்கில் சேச்சுரேஷன் கொடுக்குறேன். திரும்ப இன்னொரு டூப்ளிகேட் லேயர் ஓப்பன் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் காப்பியை இதை ஃபர்ஸ்ட் லேயராக மாற்றி விட்டுறேன். ஓகேங்களா? மாற்றி விட்டுட்டு திரும்ப ஃபில்டர் போகிறேன். திரும்ப அதர்ஸ், திரும்ப ஹை பாஸ் லெவல் இப்போ கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஒரு 9.4 கூட ஓகே வச்சுட்டேன். இப்போ திரும்ப பிளெண்டிங் பண்ண போகிறேன். எனக்கு லீனியர் லைட் ஓகே. இப்போ லீனியர் லைட்டில் கரெக்டாக இருக்குது. இப்போ டோட்டலாக Ctrl+Shift+Alt+E கொடுத்து ஒரு நியூ மெர்ஜ்டு லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? மேலே கிடச்சிச்சு. எனக்கு நான் திரும்ப என்ன பண்ண போகிறேன்னா, திரும்ப பேக்ரவுண்ட் லேயரை ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வைக்க போகிறேன். மேலே வச்சு ஃபில்டர் போகிறேன். அதர்ஸ், கஸ்டம்ஸில் இப்போ இந்த செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட் பாக்ஸில் நம்பர் 1, அதுக்கு லாஸ்ட் லெஃப்ட் பாட்டமில் நம்பர் 1, பக்கத்தில் -2, ஸ்கேலில் 1, ஆஃப் சைட்டில் 25. ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்க்ரீன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட படம் வந்து ஒரு நல்ல ஒரு டைனமிக் ரேஞ்ச் லெவலில் நல்லா கூடி இருக்குது. அதோட கூட ஒரு சேச்சுரேஷன் பூஸ்ட் ஆகி கோல்டு எஃபெக்ட் மட்டும் தனியாக தெரியுது. இப்போ நான் திரும்பவும் Ctrl+Shift+Alt+E ஒரு மெர்ஜ்டு லேயர் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஃபில்டர் போய்க்கிறேன். ஸ்டைலிஷ் ஆயில் பெயிண்ட். ஆயில் பெயிண்டில் அப்ளை பண்ணிவிட்டு இதோட ஃபில் லெவலை லைட்டாக கம்மி பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த அளவு கம்மி பண்ணிவிட்டு திரும்ப Ctrl+J கொடுக்குறேன். இன்னொரு டூப்ளிகேட் லேயர் போட்டு ஃபேஸ் கிட்ட மட்டும் மாஸ்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட படம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டில் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ மொத்தமாக லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மேட்ச் கலரில் கலர் இன்டென்சிட்டியை பூஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம பண்ண போகிறது இன்னொரு டூப்ளிகேட் லேயர் போடுறோம். அடுத்து நம்ம ஃபில்டரில் இமேஜ் நோமிக் போர்ட்ரேச்சர் அப்ளை பண்ண போகிறோம். போர்ட்ரேச்சரில் ஜஸ்ட்டு எல்லாமே 100%. இப்போ 100% ஃபிட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் ஃபில்லில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபேஸ் டீட்டெயில் நல்லா ஒரு அழகாக தெரிகிற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஒப்பாசிட்டியை பார்த்து ஃபிட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ திரும்பவும் ஒரு Ctrl+Shift+Alt+E ஒரு மெர்ஜ்டு லேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். திரும்ப ஃபில்டர் போகிறேன். டெக்ஸ்சரில் கேன்வாஸ் இல்லை ஒரு சாண்ட்ஸ்டோன்
ஓகேங்களா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு அருமையான அவுட்புட் கிடச்சிருக்கு. இதை நம்ம பேப்பரில் அப்படியே பிரிண்ட்டு போட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஷார்ப்பன் வேணும்னா கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அழகான அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அழகான முறையில் ஒரு கோல்டன் பென்சில் ஆர்ட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு ப்ளகின்ஸ் இல்லை நல்லது ஒரு டிப்ஸோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NILA ரசிகன். நன்றி.